மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 1991ல ரிலீஸ் ஆன அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி கேப் ஃபியா. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. அது எனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கும். இந்த மூவில ஃபேமஸ் அமெரிக்கன் ஆக்டர் ராபர்ட் டி நிரோ நடிச்சிருக்காரு. ஒரு 2 டைம்ஸ் ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ணவர். அவர் இந்த படத்தோட வில்லன். அவர் பேரு மேக்ஸ். இவர் வந்து ஒரு பிரிசன்ல இருந்து வெளியே வராரு. அவர் பாடி ஃபுல்லா டாட்டூஸா இருக்கு. அதுவும் முதுகுல வந்து ஜஸ்டிஸ், ட்ரூத் அப்படின்லாம் வந்து தராசெல்லாம் போட்டு எழுதி வச்சிருக்காரு. அவரு ஜெயில்ல வந்து நல்லா எக்சர்சைஸ்லாம் பண்ணி ரொம்ப ஹெல்தியா வெளியே வராரு. பார்த்தா 14 இயர்ஸா வந்து பிரிசன்ல இருந்திருக்காரு. இப்போ வெளியே வராரு. எதுக்காக இருந்திருக்காரு அப்படின்னா, ஒரு 16 இயர் பொண்ண வந்து ரேப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விருப்பம் இல்லாம ரொம்ப துன்புறுத்தின மாரி ஒரு கேஸ்ல தான் உள்ள போயிருக்காரு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபேமிலி காட்டுறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியா இருக்காங்க. அதுல வந்து ஒரு ஃபேமஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காரு. அவரு பேரு சாம். அவங்க மனைவி இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு இருக்கா. ஒரு டீனேஜ் டாட்டர். ஒரு 16 வயசு அந்த மாரி இருக்க பொண்ணு இருக்கா. அவ பேரு டானி. இதுல டானி வந்து ரொம்ப ஒரு குழந்தைத்தனமா இருக்கா. அப்படியே சின்ன பாப்பா மாரி தான் அவளுக்கு வந்து மென்டாலிட்டி இருக்கு. அவங்க அம்மா, அப்பாவோட செல்ல பொண்ணா இருக்கா. ஒரே பொண்ணா இருக்கனால அவங்க அம்மா, அப்பா ரொம்ப புரொடெக்டிவ். அவள எங்கேயும் வெளிய போ விடுறதில்ல. அவங்க சொல்றத கேட்கணும் அப்படிலாம் பண்றாங்க. சம்டைம்ஸ் அவளுக்கு டீனேஜரா இருக்கனால கொஞ்சம் கோவம்லாம் கூட வருது. ஆனா அம்மா, அப்பா சொல்றத கேட்டு அவ பாட்டுக்கு அவ ரூம்ல இருப்பா, படிப்பா. அவ வேலைய பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா ஒரு அழகான நாய் வளர்த்துட்டு இருக்காங்க. பர்ட்டிகுலர் டே வந்து அந்த ஃபேமிலி ஜாலியா ஃபிலிம் போலாம் அப்படின்னு வராங்க. அந்த ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த சினிமா தியேட்டர்ல ஒருத்தன் கத்தி கத்தி சிரிக்கிறான். அது மட்டும் இல்லாம உள்ள உட்காந்து அந்த சுருட்டு இருக்கும் இல்லையா? அத வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். இது யாரு இது இவ்ளோ டிஸ்டர்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த அப்பாக்கு ரொம்ப கோவம் வருது. சொல்லலான்னு பார்த்தா அம்மா சொல்றாங்க, "வேண்டாம், வேண்டாம் எதுவும் சொல்லாதீங்கன்னு." மத்தபடி யாருமே எதுவும் சொல்லல. இவங்களோட சீட்டுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்திருக்கான். கத்தி கத்தி ரொம்ப சிரிக்கிறான். சரி இவன் சொல்ற பேச்சு கேட்கலன்னு சொல்லி இவங்க எழுந்து போயிடுறாங்க. இவங்க கீழ போயிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டால்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற இந்த வெயிட்ரஸ் சொல்றா, "உங்கள வந்து கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாங்க" அப்படின்னு அந்த வக்கீல் கிட்ட சொல்றாங்க. "என்ன யார் சொன்னது?" அப்படின்னும்போது கார காட்டுறாங்க. அந்த கார்ல நம்ம வில்லன் உட்கார்ந்திருக்கான். சாமுக்கு வந்து அந்த ஆள பார்த்த மாரியும் இருக்கு, பார்க்காத மாரியும் இருக்கு. கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு. சரி யார் அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த கார காணோம். அப்புறம் சாம் வந்துட்டு டென்னிஸ் விளையாட போவாரு. அங்க வந்து அவங்களோட கலீக் ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு வந்து இவங்க கிட்ட எப்பவுமே கொஞ்சம் வழிஞ்சுட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாரி வந்து விளையாடுறாங்க. பட் அந்த லேடி கொஞ்சம் இவங்க கிட்ட வந்து ஃப்ரெண்ட விட தாண்டி ஒரு அஃபேர் இருக்க மாரி பழகுறாங்க. அண்ட் அவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பும்போது நம்மளோட வில்லன் இருக்கார்ல மேக்ஸ், அவர் தான் வாட்ச் பண்றாரு. மேக்ஸ் வந்து அந்த வக்கீலோட கார் கீ எடுத்துடுறாரு. அவர் வந்து "நீங்க யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் வந்து மேக்ஸ்" அப்படின்றாரு. நம்ம வக்கீலுக்கு புரியல. இது யாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. மேக்ஸ் சொல்றாரு, "உங்களுக்கு ஞாபகம் இல்லையா?" சொல்லிட்டு ஒரு கேஸ் பத்தி சொல்றாரு. உடனே நம்ம வக்கீலுக்கு ஞாபகம் வருது. ஓகே, அந்த பிரிசன்ல போன கேஸா? ஆமா. 14 இயர்ஸ் என் வாழ்க்கையில நாசமா போச்சு. நீங்க டென்னிஸ்லாம் விளையாடி ரொம்ப ஹெல்தியா இருக்கீங்க. பட் என்னோட லைஃப்ல 14 இயர்ஸ் போயிடுச்சு அப்படின்னு. அந்த கேஸ் வந்து வக்கீலுக்கு ஞாபகம் வருது. அவர் உடனே பேச்ச குறைச்சுட்டு, "நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க. நல்லா ஃபிட்டா இருக்கீங்க" அப்படின்னு. ம் 2ம் சேமா இருக்குல்ல உங்களுக்கு. ஹேவ் அ நைஸ் டேன்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் வந்து அந்த வக்கீல அனுப்பி வச்சுடுறாரு. அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஒய்ஃப் வந்து தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு தூக்கம் வரல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எழும்பி சும்மா எதேர்ச்சியா அவங்க வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்க பார்த்தா அந்த காம்பவுண்டுக்குள்ள அந்த வில்லன் உட்கார்ந்துட்டு இங்கேயே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஷாக் ஆகுது. நம்மள உடனே எழுப்புறாங்க. ஒருத்தர் நம்ம வீட்டோட காம்பவுண்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே அவர் ஓடி வராரு. வெளிய போய் பார்க்க ஓடுறாரு. அங்க வந்து அவன் இல்லவே இல்ல. நம்ம வக்கீலுக்கு டவுட் வருது. ஏன்னா ஃபிலிம் தியேட்டர்லயும் இந்த ஆள பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேத்திக்கு டென்னிஸ் கிளப்லயும் வந்திருக்காரு. அண்ட் இப்ப வந்து நம்ம வீட்டுக்கே வந்திருக்கான் அப்படின்னும்போது வக்கீலுக்கு ரொம்ப கோவம் வருது. அவங்க ஒய்ஃப் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இது ஒரு பெரிய விஷயம்ல விட்டுருங்க அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் நார்மலா அவரு ஆஃபீஸ் போயிட்டு வராரு. அப்புறம் இன்னொரு நாளும் அதே மாரி சும்மா கடை பக்கத்துல நடந்துட்டு இருக்கும்போது, நம்மளோட வில்லன் வந்து கார்ல வராரு. அண்ட் இவர ஸ்டாப் பண்ணி பேசுறாங்க. "நீ ஏன் என்னையே வந்து ஃபாலோ பண்ற மாரி இருக்கு? அன்னைக்கு வீட்டுக்கு நீ தானே வந்த?" அப்டின்னு கேட்கறாரு. "நான் ஒண்ணும் உங்க வீட்டுக்கு வரலையே" அப்டின்ற மாரி இவன் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் சொல்றான், "14 இயர்ஸ் என் லைஃப்ல நாசம் பண்ணிட்டீங்கல்ல" அப்டின்னு. உடனே வக்கீல் சொல்றாரு, "அது ஏன் என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடி இருக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த கேஸ் எடுத்து நடத்துனது இவரு தான். சோ நீ என்ன வக்கீல்? நீ வேஸ்ட். உன்னால நான் 14 வருஷம் உள்ள இருந்தேன்" அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க கேஸ் வந்து அந்த மாரி இருந்துச்சு. ஒரு 16 வயசு பொண்ண வந்து அசால்ட் பண்ணியிருக்கீங்க. அதுல நான் எவ்வளோ போராடி பார்த்தேன். பட் அகைன்ஸ்டா தீர்ப்பு வந்துச்சு. அது நான் என்ன பண்ண முடியும்? நான் வேணும்னே எதுவும் பண்ணலையே அப்படின்றாரு. "இல்ல, இல்ல. நீ ஒரு பெஸ்ட் வக்கீலா இருந்தா, நீ என்ன வந்து காப்பாத்தியிருக்கணும். எனக்கு 14 இயர்ஸ் போச்சு. அந்த டைம் எப்படி கிடைக்கும்?" அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு. இதுக்கு வக்கீல் கிட்ட எந்த பதிலும் இல்ல. "இனிமே என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு கிளம்புறாரு. வக்கீல் ஆஃபீஸ்ல இருக்கும்போது அவருக்கு வந்து கால் வருது. அவங்க வைஃப் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு. உடனே வீட்டுக்கு ஓடி வராங்க. பார்த்தா என்னன்னா, அவங்களோட அந்த ஃபேவரட்டான நாய வந்து
இறந்து போயிருக்கு. அதோட கழுத்துல இருந்த கயிறும் காணோம். அது வந்து யாரோ பாய்சன் குடுத்துருக்காங்கன்னு புரியுது. அது வாயில நுர வந்து விழுந்திருக்கு. ஸோ உடனே வந்து நம்ம வக்கீலுக்கு புரியுது. கண்டிப்பா வில்லன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்ற மாரி தோணுது. அவர் போய் அவரோட ஆஃபீசர்ஸ் கிட்ட பேசுறாங்க. ஏதாவது கேஸ் அவன் மேல போட முடியுமான்னு கேட்கறாங்க. அதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்ல. அவன் வந்தான், குடுத்தான்றதுக்குலாம் என்ன இருக்கு? 1991ல வந்து சிசிடிவி கேமராஸ் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. ஸோ எத வச்சும் அவன ஃப்ரேம் பண்ண முடியாது. ஏன்னா விட்னஸ் யாரும் இல்ல. அவன் அந்த நாய்க்கு ஏதாவது குடுத்த மாதிரி. உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கூப்பிட்டு விசாரிச்சு பார்க்குறேன்றாரு. பட் விசாரிச்சு பார்க்கறதுல எதுவும் ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க ஒரு லேபர்ஸ் டே வருது. எல்லாரும் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் காஸ்டியூம்ஸ் போட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அது வந்து பீப்பிள் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட வக்கீலும், அவங்க ஃபேமிலியும் அங்க நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்க கிரவுட்ல பார்த்தா நம்மளோட அந்த வில்லன் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க இவங்கள. அவன் ஒவ்வொரு இடத்துலயும் இவங்கள ஸ்டாக்கிங் பண்ற மாரி இருக்கு. நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்னதான் வேணும்? அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அவன் உடனே என்ன பண்றான்? அந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போறாரு. ஆனா ஃபுல்லா பெரேட்லாம் போயிட்டு இருக்கு. தாண்டி போறதுக்கு டைம் ஆகுது. அவங்க ஒய்ஃப்க்கு புரியல ஹஸ்பண்ட் எங்க போறாங்கன்னு. அங்க போய் கோவப்படுறாரு. எதுக்கு எப்பவுமே நான் போற இடம்லாம் வர அப்படின்னு. அப்படிலாம் இல்லையே அதை பார்த்து ரசிக்க வந்தேன்னு சொல்றேன். எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு வக்கீல் அவரை அடிக்கிறாரு. அடிச்சோன்னே அவன் கீழே விழுந்துடுறான். மக்கள்லாம் தடுக்கிறாங்க. உடனே இவன் எழுந்து சொல்றான், நான் என்ன வேணா ரசிக்க முடியும். எல்லா மக்களும் பார்க்குற இடத்துல நானும் வரலாம். என்ன அடிக்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. உங்க மேல கேஸ் போட்டுருவேன். அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறான். அப்போ அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, யார் இது? என்ன ஆச்சு? அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா, இவன் வந்து வாட்ச் பண்ணியிருந்தான்ல, அந்த டென்னிஸ் கிளப்ல நம்ம வக்கீல் கூட ஒரு லேடி வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. அந்த லேடி வந்து ஒரு பப்ல மீட் பண்றான். ஆக்சுவலா வந்து பப்புக்கு அவ வந்ததே அந்த வக்கீல பார்க்க தான். வக்கீல் வந்து வரல. அந்த இடத்துல இவன் வந்திருக்கான். வந்து உட்கார்ந்துட்டு இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். நல்லா ஜோக் அடிக்கிறான். அந்த பொண்ணு வந்து நல்லா ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துட்டு, அவளும் ஃப்ரீயா ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட பேசுற மாரி பேசுறா. ஸோ 2 பேரும் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. எப்படி மத்த இடத்துலலாம் உடனே டேட்டிங் ஒரே நாள்ல போவாங்களோ, அதே மாரி அவங்க பேசி முடிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கே அவன் போயிடுறான். அவன் போயிட்டு அவன் வந்து அவகிட்ட க்ளோஸா இருக்கிறான். அப்ப வந்து அவ என்ன பண்றா, அத வந்து சும்மா ஜாலியா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றான், கையில வந்து ஹேண்ட் கஃப் எடுத்து அவ கைய மாட்டுறான். அப்போ அவ சிரிக்கிறா. "என்ன அரெஸ்ட் பண்றீங்களா ஆஃபீசர்? என்ன என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சிரிக்கிறா. அவளுக்கு சீரியஸ்னஸ் தெரியல. இவ 2 கையிலயும் ஹேண்ட் கஃப் போட்டதுக்கு அப்புறம் அவ கைய அப்படியே புடிச்சு இழுத்து ஒரு கை ஃப்ராக்சர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவ கன்னத்த கடிச்சு அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து துப்பிடுறான். அவள போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறான். கண்ணெல்லாம் பிளாக் ஆயிடுது. ஆனா கொலை பண்ணல. அப்படியே வந்து அவள ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன்ல விட்டு போயிடுறான். அடுத்த நாள் அந்த வக்கீலுக்கு அந்த விஷயம் தெரியுது. அவன் உடனே வந்துட்டு போய் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அண்ட் அவகிட்ட சொல்றாரு, யார் அந்த ஆளு? அவன் மேல டாட்டூலாம் இருந்துச்சான்னு. அப்ப அவ சொல்றா, ஆமா டாட்டூ ஃபுல்லா இருந்ததுன்னு. இது வேற யாரும் இல்ல, ஒரு எனிமி தான். பழைய கேஸ்ல உள்ளவன். உன்ன வந்து இப்படி பண்ணியிருக்கான். நீ என் கூட க்ளோஸா இருக்கேன்னு தெரிஞ்சு பண்ணியிருக்கான். நீ அவனுக்கு அகைன்ஸ்டா சாட்சி சொல்லு. அவன உள்ள தூக்கி போடலாம் அப்படின்றாரு. அப்ப அவ சொல்றா, இல்ல நான் சாட்சி சொல்லணும்னா பப்புக்கு ஏன் போனேன்னு தெரியணும். அண்ட் உங்ககிட்ட நான் வந்து க்ளோஸா இருக்க விஷயம் வெளியே வந்துரும். அது உங்க ஃபேமிலிக்கும் நல்லதில்ல, எனக்குமே நல்லதில்ல. வேண்டாம். நான் உங்களலாம் மாட்டி விட விரும்பல. உங்க கூட இருக்க என்னோட அஃபேர் வந்து யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம வக்கீல் வந்து உங்க ஒய்ஃப் கிட்டயும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த மாரி ஒரு அசால்ட்லாம் ஆஃபீஸ்ல நடந்திருக்கு. அந்த மாரிலாம் தெரியும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆ என் பின்னாடி ஒரு ஆள் இருக்கான். அவன் என்னால தான் பனிஷ்மென்ட் கிடைச்சுச்சு அப்படின்ட்டு இருக்கான். நான் ஒழுங்கா வாதாடலன்ட்டு இருக்கான். அவனால நம்ம ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வரும்னு நெனைக்கிறேன் அப்படின்ற உண்மைய வந்து அவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, பிரைவேட் டிடெக்டிவ் வந்து ரெடி பண்றாரு. "நீ அந்த ஆள ஃபாலோ பண்ணு. அவன பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு குடுன்னு." ஆனா அந்த டிடெக்டிவ் பத்தி நம்ம வில்லனுக்கு தெரிஞ்சிருது. அந்த டிடெக்டிவ் ஒரு ஹோட்டல்ல இருந்து வில்லன பார்த்துட்டு இருக்கும்போது, அவருக்கு நெறைய ஃபுட் வருது. "நான் ஆர்டர் பண்ணவே இல்லையே" அப்படின்றாரு. அப்ப வெயிட்ரஸ் சொல்றாங்க, "அவர் தான் உங்களுக்காக பே பண்ணாரு" அப்படின்னு. உடனே இவர் நேரா போறாரு. போனோனே அந்த ஆள் சொல்றான், "என்ன வந்து ஃபாலோ பண்ண வேல வச்சுக்காதீங்க. நல்லதில்ல உங்களுக்கு. குடுத்துருக்க சாப்பாட சாப்பிட்டு கிளம்புங்கன்ற" மாரி சொல்லிட்டு போறான். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அந்த டிடெக்டிவ் சொல்றாரு. வக்கீலுக்கு கோவமா வருது. "என்ன இது? நீங்க வந்து மறைஞ்சிருந்தா பார்த்துருக்கணும். இது என்ன உங்களுக்கு வேலை குடுத்து லாயக்கே இல்ல" அப்படின்ற. "இல்ல, இல்ல. நான் வந்து கண்டிப்பா அவன பத்தி நல்லா பார்க்குறேன். அவன் என்ன வேலை பண்றான்னு நான் கவனிக்கிறேன். கவலைப்படாதீங்க" அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் அந்த டேனி இருக்கா இல்லையா? அவ வந்து அவ ரூம்ல இருக்கும்போது அவளுக்கு வந்து கால் வருது. யாருன்னு பார்த்தா ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அவளுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் பேசுறா, "உங்க ஸ்கூல்ல அப்பாயின்ட் ஆயிருக்க புது இங்கிலீஷ் டீச்சர் நான் தான். நான் வந்து உனக்கு அந்த இங்கிலீஷ் நாடகம் நடிக்க ஃபுல்லா ட்ரெய்னிங் தருவேன்" அப்படின்னு பேசுறாரு. அவ வந்து ஓகே. எத்தன மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா 3:00 வரணும். ஆனா அவன் சொல்றான், "நீ 1:00 லஞ்ச் டைம்லயே வந்து பாரு" அப்படின்னு. ஸோ இந்த பொண்ணு ஓகே அப்படின்றா. அந்த பேசும்போது நல்லா இருக்கு. ஜாலியா இருக்கு. அது யாருன்னா வேற யாரோ நம்ம வில்லன் தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறா. அண்ட் அது 1:00 வந்து போய் நான் ஆர்ட் தியேட்டருக்கு போறேன். அவன போய் பார்க்குறேன்னு சொல்லி அந்த ரிஹர்சல் பண்ற ரூமுக்கு போறா. அங்க அவன் மட்டும் தான் இருக்கான். "நீங்க தான் அந்த புது இங்கிலீஷ் டீச்சரானோனே" "ஆமா. உனக்கு அந்த ப்ளே பத்தி சொல்லி தரேன். உங்க அப்பா, அம்மா உன்ன ரொம்ப கட்டுப்பாடா வச்சிருக்காங்கல்ல? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ சூப்பரா ஷைன் பண்ணலாம். ஆக்ட்ரஸ் ஆகலாம். உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். நெறைய திறமை இருக்கு" அப்படின்ற மாரி பாசிட்டிவா அவன் சொல்றான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாசிட்டிவா சொல்றது மட்டும் இல்லாம அவன் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். உடனே அவ சொல்றா, "இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல" அப்படின்னு. "ஏன் பண்ணக்கூடாது? இதெல்லாம் உங்க அப்பா, அம்மா ட்ரை பண்ண விடலல்ல. இந்தா ட்ரை பண்ணுன்னு" குடுக்குறான். இவளுக்கு இது மாரி பண்றது ரொம்ப புடிச்சிருக்கு. அவன் என்ன பண்றான், வந்து அவள வந்து கிஸ்ஸும் பண்ணிடுறான். இவளுக்கு ரொம்ப டிஃபரெண்டான ஃபீலிங்கா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவன் போனோனே அவளுக்கு தோணுது, இந்த ஆளு கெட்டவனா அப்படின்ற மாரி தோணுது.
ஆக்சுவலா அவளுக்கு அவன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது தோணுது, ஒருவேளை இவ அந்த வில்லனா இருக்கலாமான்னு தோணுது. எங்க வீட்ல இருக்க டாக நீங்க தான் கொலை பண்ணீங்களான்னு வேற கேட்கிறா. அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு அவன் சொல்றான். இவளுக்கு ஒரு பக்கம் கெட்டவனோ அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் அவன்கிட்ட பேசுறதும் புடிச்சிருக்கு. கடைசியில பார்த்தா அவன் கிஸ் பண்ணிட்டு போனோனே அவளுக்கு ஏதோ அந்த உள்ளுணர்வு தோணுது. இவன் கெட்டவன் தான் அப்படின்ற மாரி. உடனே அழுதுகிட்டே போறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுறா. சோ என் பொண்ணோட ஸ்கூலுக்கே அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது அந்த வக்கீலுக்கு. அந்த டிடெக்டிவ்ட்ட கத்துறாரு. "நீ வந்து என்னதான் பார்த்த? அவன் ஸ்கூலுக்கே போயிருக்கான். நீ என்ன ஃபாலோ பண்றன்னு?" கத்துறாரு. அதுக்கப்புறம் அவன வந்து ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றாரு. "இனிமே என் ஃபேமிலிய பார்க்காத" அப்படின்னு திட்டுறாரு. "நீ 14 இயர்ஸ் என் லைஃப்ல வேஸ்ட் பண்ணிட்ட. நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுக்கு நீ என்னதான் வேணும்னு சொல்ற? பணம் ஏதாவது வேணுமா?" அப்படின்னு. அதுக்காக ஒரு $50,000 குடுக்குறேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. $50,000 கணக்கு போட்டு அவன் 14 இயர்ஸ்ல வந்து எவ்வளோ வரும்னு டிவைட் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு என்ன இவ்ளோ கம்மி அமௌண்ட்? நான் சின்ன வேலைக்கு போயிருந்தா கூட எனக்கு நெறைய வந்திருக்குமே. $50,000 வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறான். பட் வக்கீல் சொல்றாரு, "எனக்கு அதுக்கு மேல காசு இல்ல." அப்ப நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இவரு சொல்றாரு. அவங்க பொண்ணுகிட்ட போய் பேசும்போது, அவங்க பொண்ணு வந்து ஆம், சிரிச்சுட்டு இருக்கா. அவன்ட்ட கேர்ஃபுல்லா இரும்மா, பக்கத்துல எல்லாம் போக்கூடாதுன்னு சொன்னா, அவ வெட்கப்படுற மாரி சிரிக்கிறா. அப்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அவன் என்ன அவன் பக்கத்துல வந்தானா டச் பண்ணானான்னு கேட்கிறாரு. அவ வந்து ஷையா சிரிக்கிறா. செம கோவம் வருது அவங்க அப்பாக்கு. அவன் ஒரு பொறுக்கி. கேர்ள்ஸ் எல்லாம் அவ்ளோ கஷ்டப்படுத்தியிருக்கான். நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? இன்னொரு தடவ இந்த மாரிலாம் வந்து ஏதாவது பேசுனேன்னா அவ்வளவுதான் அவங்க அப்பா கோவப்பட்டு அவள வந்து ஹர்ட் பண்ற மாரி பண்றாரு. உடனே அவளுக்கு அழுகை வருது. நீங்க இங்கிருந்து போங்கன்னு கத்துறாரு. சோ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா. சோ நம்ம பொண்ண வந்து டச் பண்ணியிருக்கான், ஸ்கூலுக்கு போயிருக்கான்னும்போது அவருக்கு இன்னும் கோவம் வந்து அந்த டிடெக்டிவ் சொல்லுவாரு, "நீங்க என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? வேணா ஆள் வச்சு அடிக்கலாமான்னு?" கேட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, "நான் வக்கீல் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு." இப்ப வந்த கோவத்துக்கு, "நீ அத ஆள் வச்சு அடின்னு" சொல்லியிருப்பாரு. அண்ட் நெறைய ஆளுங்க வருவாங்க. இவன் வீடு கார் பார்க்கிங் பண்ணும்போது நம்ம வில்லன வந்து எல்லாம் அடிக்கிறாங்க. வில்லன் நல்லா அடி வாங்கிட்டு இருக்காரு. அத வக்கீல் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒரு டஸ்ட்பின் பின்னாடி இருந்து. கடைசில பார்த்தா வில்லன் திரும்ப அந்த கொம்ப எடுத்து எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவனுக்கு நல்ல பாடி பவர் இருக்கு. 4, 5 பேர அவன் சமாளிக்கிறான். இத பார்த்து நம்ம வக்கீலுக்கு ஷாக் ஆயிடுது. அவர் கொஞ்சம் மூவ் பண்றாரு. ஏதோ டப்பா அங்கருந்து விழுந்துருது. உடனே நம்ம வில்லனுக்கு தெரியுது. "சாம் நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இங்க தான் இருக்கீங்களா? வெளிய வாங்க, வெளிய வாங்கன்னு." இவருக்கு பயமா இருக்கு. இப்ப வந்தானா நம்ம மண்டைய உடைச்சுருவான்னு பயமா இருக்கு. எழுந்து ஓடவும் முடியல. "சாம் ஒழுங்கா வெளிய வந்துருங்க, வெளிய வந்துருங்கன்னு" சொல்லிட்டு பக்கத்துல வர மாரி இருக்கு. ஆனா கொஞ்ச தூரம் வந்துட்டு அவனுக்கு தோணுது இங்க யாரும் இல்ல அப்படின்னு நெனச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கம்பிய தூக்கி போட்டு போயிடுறான். அப்பதான் நம்மளோட ஹீரோக்கு அப்பா நிம்மதியா இருக்கு. ஆனா வில்லன் என்ன பண்றான், ஒரு வக்கீல வந்து ஹையர் பண்ணி, என்ன வந்து இவர் அசால்ட் பண்ணாரு அப்படின்ற மாரி சொல்லி கேஸ் ஒண்ணு போடுறாங்க. அதனால வந்து அ ஜட்ஜ் சொல்றாரு, ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் குடுக்குறாரு. இந்த வக்கீல் வந்து அவன் பக்கத்துல போக்கூடாது. ஒரு 500 மீட்டர்ஸ் பக்கத்துல போக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு ஆர்டர் குடுத்துடுறாரு. போய் சொல்றான், "நம்ம என்னதான் பண்றது இவன வச்சுட்டு" அப்படி சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காரு. ரிலேட்டிவ் சொல்றாரு, "நீங்க வந்து ஏர்போர்ட்ல போய் வேற எங்கேயோ போற மாரி ஒரு ஃபேக்கா நம்ம நடக்கலாம். அவன் உன்ன ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். ஆனா நீங்க ஏர்போர்ட்ல போய் பிளேன்ல போக்கூடாது. நீங்க வீட்லயே ஒளிஞ்சிருங்க. உங்க வீட வந்து அது தாக்குறதுக்கு எதுக்காவது வந்து அவன் வர சான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம அவன புடிப்போம்." அப்படின்ற மாரி ஒரு ஐடியா பிளான் பண்றாரு. அதனால 3 பேரும் வந்து பிளேன்ல வந்து போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வராங்க. ஆனா அவங்க பிளேன்ல போல. அவங்க பாட்டுக்கு அங்க வந்து நைஸா வேலைக்கு திரும்பி கிளம்பி பேக் சைட் டோர் வழியா வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஸோ நம்ம வில்லன் என்ன பண்றான், அவங்க போயிட்டாங்களோன்னு நெனச்சுட்டு வந்து விசாரிக்க வரான். ஆனா அவன் கேட்டா சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்ப உடனே ஐயோ! என் சொந்தக்காரங்க போயிட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆ பிளேன் வந்து போயிடுச்சு. அந்த பிளேன்ல இந்த பேர் இருக்கான்னு கேட்கிறாரு. அப்ப அங்க இருக்க லேடி ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ சொல்லணும்னு சொன்னோனே கடைசில பார்த்துட்டு இந்த பிளேன்லலாம் அவங்கலாம் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள லைட்லாம் போட மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒளிஞ்சுட்டு போய் யாருக்கும் தெரியாது. அவங்க வீட்ல தெரியாத மாரி இருக்காங்க. ஸோ அங்க வந்து அந்த டிடெக்டிவ் வராரு. அவர் என்ன பண்றாரு, இந்த வீட்டுக்கு வந்து வில்லன் வந்துட்டான் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லா டோர்ஸையும் நல்லா லாக் பண்றாரு. ஒரு செல்லோ டேப் மாரி ஒண்ணு இருக்கு. ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி. அது நீட்டமா வந்து கட்டி வைக்கிறாரு ஒரு பொம்மையில. ஏன்னா யாராவது கதவ ஓப்பன் பண்ணா அது ஆடும். லைட்டா வந்து பண்ணா கூட ஆடும். ஆடுச்சுன்னா அங்க வில்லன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்ற மாரி எல்லாம் ரெடி பண்ணி யாரும் பேசாதீங்க, எடுக்காதீங்க. அமைதியா போய் படுத்து தூங்குங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க அவங்க ரூம்ல அவங்கவங்க படுத்திருக்காங்க. அண்ட் அந்த டிடெக்டிவ் வந்து கையில துப்பாக்கியோட அவரு கீழ உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த வீட்ல ஒரு வேலைக்காரம்மா இருப்பாங்க. சோ அவங்க வந்துட்டு அங்கேயே இருக்காங்க அன்னைக்கு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ்க்கு வந்து ஏதோ அந்த பொம்மை ஆடுற மாரி இருக்கு. அப்போ யாரோ வந்துட்டாங்கன்னு பயந்துட்டே போய் பார்த்தா, அந்த ஜன்னல் வந்து லூஸா இருக்கு. சரி ஓகே அது லூஸா இருக்கனால ஆடியிருக்குன்னு டைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஏதோ சத்தம் கேட்கிற மாரி இருக்கு. போய் பார்த்தா கிச்சன்ல அந்த வேலைக்கார அம்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போயிட்டு, "ஓ! உங்களுக்கும் வந்து தூக்கமே வரலையா?" அப்படின்னு கேட்கறாங்க. "ஆமா" அப்படின்னு அந்த லேடி பேசுறாங்க. இவர் அமைதியா உட்கார்ந்து அங்க ஒரு பியர் இருக்கு எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்படி குடிக்கும்போது பார்த்தா, அது வேலைக்காரி லேடி கிடையாது. வேலைக்காரி லேடிய அவன் ஆல்ரெடி கொன்னுட்டான். அவனோட ட்ரெஸ் எடுத்து அவங்க போட்டுருக்கான். போட்டுட்டு நம்ம வில்லன் தான் நின்னுட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன பண்றான், நேரா வந்து டிடெக்டிவோட கழுத்துல ஒரு கம்பி வச்சு கொலை பண்ண ட்ரை பண்றான். அப்ப டிடெக்டிவ் போராடுறாங்க. போராடும்போது அவரோட துப்பாக்கி வந்து ஷூட் ஆகுது. அது அவர் மேலயே இன்ஜுரி ஆயிடுது. ஸோ அவர் இறந்துடுறாரு. இந்த சத்தம் கேட்டு அந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பொண்ணு எல்லாம் பயந்து வராங்க. பயந்து வந்து பார்த்தா, கீழ வந்து இவரு இறந்து கிடக்குறாரு. அந்த பக்கம் பார்த்தா, அந்த மெய்டும் இறந்து கிடக்குறாங்க. அந்த பொண்ணு ஒரே அழுக. வீட்ல இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. சரி அவன் எங்க இருக்கான் அப்படின்னு பயந்து பார்த்தா, அந்த காம்பவுண்டுக்குள்ள யாரோ ஓடுற மாரி இருக்கு. ஸோ அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு தெரியுது.
அந்த ஹஸ்பண்டுக்கு செம கோவம் வருது. ஆக்சுவலா துப்பாக்கி அந்த இறந்து போனவர்கிட்டயே இருக்கு. அத எடுத்துக்கிட்டு நான் உடனே அவன ஷூட் பண்ண போறேன் அப்டின்றாரு. அந்த ரத்தத்திலேயே அவர் விழுந்துர்றாரு. அவங்க ஒய்ஃப்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்டின்றாங்க. அவர் உடனே வெளிய போயிட்டு தாறுமாறா சுடுறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. நீங்க உள்ள வாங்க கதவ மூடுங்கன்னு ஒய்ஃப் கூப்பிடுறாங்க. கதவ மூடி உள்ள போயிர்றாங்க. இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது. இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு, அவங்க கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துட்டு, கார் எடுத்துட்டு போறாங்க. அவங்க சாப்பிடறதுக்கு ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. பார்த்தா அந்த காருக்கு அடியில தான் நம்மளோட வில்லன் வந்து படுத்துட்டு இருக்கான். அவன் அந்த காம்பவுண்ட்ல எகிறி குதிச்சு எங்கும் போல. இவங்க காருக்கு அடியிலேயே ஒரு பெல்ட் வச்சு அவன் இடுப்பெல்லாம் கட்டிக்கிட்டு, கீழ விழாம அத புடிச்சுக்கிட்டே அவன் போறான். இவங்க எங்க போறாங்களோ ஃபாலோ பண்ணிட்டு. இவங்க எங்க போறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஓல்டு போட் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. அங்க போய் நம்ம அந்த போட்ல இருக்கலாம் முடிவு பண்ணி அவங்க அங்க போறாங்க. சோ அவங்க அந்த போட் எடுத்துட்டு போறாங்க. இவன் என்ன பண்றான், கீழ இறங்கி அந்த கார்ல இருந்து வெளிய வரான். இவன் இன்னொரு போட்ட வாடகைக்கு எடுத்துட்டு இவங்க எங்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறான். இவங்க நினைச்சுட்டாங்க நம்ம சேஃபா இருக்கோம் அப்படி சொல்லிட்டு அங்க ஃபுட் எல்லாம் இருக்கு. அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி இருக்காங்க. சரி நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு இங்கேயே இருப்போம். கொஞ்சம் நிம்மதி ஆயிட்டு அப்புறமா பார்க்கலாம். என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அங்க பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னா நல்ல மழை பெய்யுது. அப்ப வந்து நம்ம சாம் என்ன பண்றான்னா, நான் வெளியில போய் பார்க்குறேன் சொல்லிட்டு உள்ள தண்ணி வராம இருக்கிறதுக்கு பண்ண போறாரு. ஆளு வந்து காணோம். சாம் சீக்கிரம் வாங்கன்னு உள்ள கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்ல நாங்க வந்துடுறான். சாம போட்டு அடி அடின்னு அடிச்சதுல அவன் மயக்கமாயிடுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா, போட் நிக்கிறதுக்காக கயர்ல கட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த கயர கட் பண்றான். அப்போ உடனே பார்த்தா போட் மூவ் ஆகுது. என்ன போட் மூவ் ஆகுதே அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவன் உள்ள வரான். அத அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு. சந்தோஷமா படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்துட்டு ஒரு கபோர்டு மாரி இருக்கு. அந்த டேனி என்ன சொல்றான்னா, மரியாதையா உள்ள போன்னு சின்ன பொண்ண அனுப்பி விட்டுறான். இந்த ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப வேணும்னே ஹக் பண்ணி அவங்க கிட்ட வந்து அசிங்கமா நடந்துக்கிறான். அந்த ஒய்ஃப்க்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. பொண்ணு உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு கஷ்டமா இருக்கு. மேல வந்து சாம் மயக்கத்துல இருக்கவன் கண்ண தொறந்து அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒய்ஃப காப்பாத்த முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு நெருப்பு வச்சு எரியறது அந்த ஃப்ளூயிட் இருக்கும்ல, அந்த மாரி ஒரு ஃப்ளூயிட் எடுத்து அவ மடியில வச்சுக்கிறா. இன்ஃப்ளேமபிள் லிக்விட் எடுத்து வச்சுக்கிறா. இங்க வந்து அந்த ஒய்ஃப் கிட்ட அவன் என்ன சொல்றான்னா, நீங்க 2 பேரும் உங்க ஹஸ்பண்ட் பண்ண கொடுமைக்கு நீங்கலாம் வந்து கஷ்டம் அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்ற மாரி டயலாக் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, அந்த ஒய்ஃப கொண்டு போய் அவ கையில ஹேண்ட் போட்டு விட்டுறான். அப்புறம் அந்த ஹஸ்பண்டையும் தரதரன்னு கீழ இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து அந்த ஹஸ்பண்டோட ஃபேஸ்லயே போட்டு நல்லா அடி அடின்னு அடிக்கிறான். அந்த பொண்ண வந்து வர சொல்றான். "நீ வெளிய வா" அப்படின்னு உட்கார வைக்கிறான். அந்த ஹஸ்பண்டோட முகத்திலேயே காலால எட்டி எட்டி மிதிக்கிறான். அப்ப வைஃப் சொல்றாங்க, நான் எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுது. என் ஹஸ்பண்ட் சொன்னாரு 14 இயர்ஸ் வேஸ்ட் ஆச்சுன்னு சொன்னாரு. அதுல நீ எவ்ளோ மிஸ் பண்ணிருப்ப உன் லைஃப்ல. நீ எவ்ளோ சந்தோஷமா வாழ வேண்டிய நாட்கள் அது. எனக்கு எல்லாம் புரியுது. ஏன்னா நானும் என் வாழ்க்கையில நெறைய மிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அது கஷ்டம் தெரியும். பட் அது நாங்க பண்ண தப்பு நீ நெனச்சா, நீ தண்டனை பண்ணணும், இல்ல ரேப் பண்ணணும்னு நெனச்சா, என் பொண்ண எதுவும் பண்ணாத. உனக்கு என்ன கொடுமைப்படுத்தினாலும் என்கிட்ட பண்ணு. என் ஹஸ்பண்டையும் பொண்ணையும் விட்டுரு அப்படின்றாங்க. ஸோ இவன் என்ன பண்றான், உடனே அவளோட ஹேண்ட் கஃப் அவுத்துடுறான். பரவால்ல நீங்க ரொம்ப சூப்பரா எமோஷனலா பேசுனீங்க. எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த மாரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அந்த சுருட்ட எடுத்து பத்த வைக்கிறதுக்காக வரான். அவன் அந்த மேட்ச் ஸ்டிக்க ஏத்தவும், அந்த பொண்ணு வந்து அவ வச்சிருந்தாலே அந்த லிக்விட் அத அவன் மேல ஸ்ப்ரே பண்றான். ஸ்ப்ரே பண்ண உடனே நம்மளோட வில்லனோட ஃபேஸ் அண்ட் செஸ்ட் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. நல்லா எரியுது. அவன் உடனே ஓடி போய் கரெக்ட்டா ஜம்ப் பண்ணிறான் தண்ணீல. அவன் இப்பவும் சாகல. தண்ணீல ஜம்ப் பண்ணிட்டு மேல வரான். ஒரு மாரி புயல் காத்து மாரி வேற அடிக்குது. அதனால ஹஸ்பண்ட் வந்து அந்த போட்ட கரெக்ட்டா ஓட்டலாம்னு நெனச்சு வண்டிய திருப்பி ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா நம்ம வில்லன் கரெக்ட்டா அந்த ஒரு கயிற கட் பண்ணிருப்பான்ல, அந்த கயிற புடிச்சுட்டு அவன் திரும்பவும் உள்ள வரான். உள்ள வந்துட்டு அந்த ஒய்ஃபையும், அந்த பொண்ணையும் வந்து முட்டி போட சொல்றான். அவன் சொல்றான், "நீங்க 2 பேரும் உங்க ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுங்க. நீங்க வந்து அனிமல்ஸ் மாரி தான் இருக்கணும். அனிமல்ஸ் மாரி தான் சாகணும்." அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட புடிச்சு திரும்பவும் அடிக்கிறான். இதுங்க 2ம் கெஞ்சுதுங்க. அப்ப அவன் சொல்றான், அந்த பொண்ணுகிட்ட சொல்றான், "நீ தான் வந்து ஜட்ஜ். நான் வந்து வக்கீல். இந்த ஆள் வந்து குற்றவாளி. இப்ப நான் வந்து ஒரு கோர்ட் சீன் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அந்த வக்கீல் கிட்ட கேட்கறான். "நீ சொல்லு. நான் பண்ண தப்பு என்ன?" அப்படின்னோனே, "நீ இந்த மாரி ஒரு 16 வயசு பொண்ண வந்து ரேப் பண்ண" அப்படின்னு. அது வந்து கரெக்ட். ஓகே அப்படின்னு நீ சொல்லியிருக்க. ஆனா என்ன வந்து காப்பாத்த முடியுமா? முடியாதா? இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். ஏன் முடியாது? நீ ஒரு ஆதாரத்த மறைச்சிட்ட கரெக்ட்டா அப்படின்னு. உடனே வக்கீல் சொல்றாரு, "என்ன ஆதாரம்? நல்லா யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு வந்துட்டு நல்ல கேரக்டர் உள்ள பொண்ணு கிடையாது. எல்லார் கூடயும் போவா. அந்த மாரி ஒரு பொண்ணு தானே. அது உண்ம தானே. அந்த விஷயத்த நீ சொன்னியா? ஜஸ்ட் ஏதோ ஒரு படிக்கிற பொண்ண போய் ரேப் பண்ண மாரி பேசிட்டு இருந்த. அவளோட கேரக்டர் சரியில்ல. அவ எல்லார் கூடயும் விருப்பப்பட்டு போவா. சோ அந்த மாரி பொண்ணுகிட்ட நான் போம்போது அது எப்படி ரேப் ஆகும்? அந்த நேரத்துல நான் வந்து குடிச்சிருந்தேன். கொஞ்சம் ஓவரா அடிச்சிருப்பேன். அவ்வளோதான். அது வந்து ரேப்ன்னு நீ ஏன் சொன்ன? அவ விருப்பப்பட்டு என் கூட ஃபர்ஸ்ட் வந்தா. அத நீ சொல்லியிருக்கணும்ல. அத சொல்லியிருந்தா என்ன நிரபராதின்னு வெளிய விட்டுருப்பாங்க இல்லையா? நான் தப்பிச்சிருப்பேன்ல. இல்லன்னா கூட எனக்கு 1 வருஷம் அப்படித்தானே கிடைச்சிருக்கும். 14 வருஷம் கிடைச்சிருக்காதுல்லன்னு. அப்ப வக்கீல் சொல்றான், "ஆமா, நான் வந்து அத மறைச்சேன். அது ஏன் நீ மறைச்ச? ஏன்னா நீ அந்த பொண்ண வந்து அந்த அளவு கொடுமைப்படுத்தியிருந்த. போட்டு அடி அடின்னு அடிச்சு அவள வந்து சின்னாபின்னப்படுத்தியிருந்த. அவ முகத்த உடைச்சிருந்த. நீ வந்து ரொம்ப குரூயலா நடந்துக்கிட்ட. அதனால எனக்கு வந்து உனக்கு சாதகமா பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல" அப்படின்னு. "நீ என்னோட வக்கீல். நான்ல உனக்கு காசு குடுத்து வச்சிருக்கேன். நீ எனக்கு சாதகமா பேசாம இருந்தா எப்படி?" அப்படின்னு. "எனக்கு மனசாட்சி இருக்கு. நான் அந்த கேஸ ஃபுல்லா படிக்க படிக்க எனக்கு உன் மேல வெறுப்பு வந்துருச்சு" அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. "உனக்கு வெறுப்பு வந்துச்சா? அப்படின்னா நீ கேஸ்ல இருந்து போயிருக்கணும். அத விட்டுட்டு வேணும்னே ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சு என்ன 14 வருஷம் உட்கார வச்சிருக்க கூடாது. சோ நீ உனக்கு அந்த கஷ்டத்த குடுத்து தான் விடுவேன். உன் ஒய்ஃபும் அந்த குழந்தை 2 பேரையுமே வந்து
நான் நியூடாக்கி அவங்கள கொலை பண்ணுவேன். நீங்க எல்லாம் அனிமல்ஸ் மாரி தான் சாவணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனா வந்து அந்த நேரத்துல வந்து போட் ரொம்ப ஆடுது. பிகாஸ் ஆஃப் அந்த காத்துனால அப்படியே ரொம்ப நிலத்தர மாரி ஆடிட்டு இருக்கு. வில்லனோட துப்பாக்கி தள்ளி விழுந்துருது அண்ட் வில்லன் கீழ விழுந்துடுறான். வில்லன் கீழ விழுந்த உடனே நம்ம சாம் என்ன பண்றான், நல்லா அவன அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்த யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினும், அவங்க பொண்ணு 2 பேருமே வந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஜம்ப் பண்ணி போயிடுறாங்க. அப்ப இவன் என்ன பண்றான் சாம், அவனும் ஜம்ப் பண்ணலான்னு போறதுக்குள்ள அவன் கால புடிச்சிடுறான் இந்த வில்லன். அவன உள்ள போட்டு அடி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல சாம் என்ன பண்றான், அந்த ஹேண்ட்கஃப் இருக்குல்ல, அத எடுத்து நம்ம வில்லனோட கால்ல மாட்டி விட்டுர்றான், ஒரு கம்பியில. சோ அவன் அப்படியே மாட்டிக்கிட்டான். இப்ப வந்து நல்லா அடிக்கிறான். அடிச்சிட்டு இருக்க சமயத்துல போட் கன்னாபின்னான்னு போய் ஒரு இடத்துல இடிக்குது. இடிச்சு போட் பீஸ் பீஸா உடையுது. அப்படி உடையும்போது இவங்க 2 பேருமே ஒரு கரை மாரி இருக்கு. அதுல விழுந்துடுறாங்க. ஆனா வந்து வில்லனோட கால் மாட்டிக்கிட்டு இருக்கனால, அவனால எழுந்து வர முடியல. அப்ப இவரு என்ன பண்றாரு, சாம் வந்து கல் எடுத்து அவன் மேல மேல எறியுறாரு. அவனும் அந்த நேரத்துல கல் எடுத்து இவர் மேல எறிறான். சோ கடைசில என்ன பண்றாரு, "உன்ன கொன்னே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் வந்து ஒரு பெரிய கல்ல தூக்கிட்டு போய் அவன் மூஞ்சில போடலான்னு வராரு. ஆனா அவரு வக்கீலா இருக்கனால அவருக்கு இந்த கொலை பண்றதுல இஷ்டமே இல்ல. அது அவன் ஃபேஸ்ல போடாம பக்கத்துல தான் போடுறாரு. அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, நல்ல தண்ணி வர்றதுல அந்த உடைஞ்சு போன போட் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. சோ அதுல வந்து இந்த வில்லன் அப்படியே போயிட்டு இருக்கான். கடைசில அது இன்னும் பீஸ் பீஸா உடைஞ்சு வில்லன் வந்து மூழ்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனால முழுமையா ஸ்விம் பண்ண முடியல. கால் மாட்டிக்கிட்டு இருக்கனால. அவன் அப்படியே வந்து மூழ்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் நல்லா ஐ கான்டாக்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வில்லன் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிடுறான். இந்த பக்கம் கரையில பார்த்தா அந்த ஹீரோயினும், அந்த பொண்ணும் அவங்களும் பொழச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவும் சேர்ந்துக்கிறாரு. 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்க. கடைசில டேனி சொல்றா, "நாங்க இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. 3 பேரும் இத பத்தி பேசவே இல்ல. எங்க லைஃப நாங்க நார்மலா வாழ ஆரம்பிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்றா. அதோட அந்த படம் முடியுது. ஸோ படம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. என்ன ஆகும்? கடைசில அவன் தப்பிப்பானா? இல்ல அந்த ஃபேமிலிய அழிச்சிருவானான்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. படம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. இது ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிம். இதே மாரி இன்ட்ரஸ்டிங் மூவிஸோட சீக்கிரம் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.